ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி1 யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க மைத்ரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டிராமான்னு சொல்லலாம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hour இருக்கு. இந்த படத்தை ராஜன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல தலைவாசல் விஜய், சபிதா ஆனந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க பொண்ணு அப்படின்ட்டு கலந்து எல்லாருமே சூப்பரா ஜாலியா ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரோட் சைட்ல ஒரு ஷாப் போட்டு அதுலயும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுது. என்னடான்னு போய் பார்த்தா கேன்சர்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த பசங்க பயங்கரமா பாடுபடுறாங்க. அதே மாதிரி இவங்களை தடுக்கிற விதமா அந்த ஏரியா போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. தான் கேங்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு கேன்சர் அப்படின்ட்டு நினைக்கும் போது பசங்களாம் எப்படி பாடுபடுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதால ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே நம்ம கன்வே ஆகுது. அது நம்மளால ரிலேட் பண்ணிக்கவும் முடியுது. பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா தலைவாசல் விஜய்லாம் தரமா பண்ணிருக்காங்க. தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத நினைச்சு அவர் பண்ற விஷயம், அவர் ஃபீல் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங்ல இவங்க ஒரு சில கேரக்டர் மட்டும் நல்லா எழுதியிருக்காங்க. மற்றபடி பெருசா இவங்க அதுல ஈடுபாடோட எழுதின மாதிரி தெரியல நமக்கு. அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி எழுதினாங்கன்னா இந்த படம் நல்ல படமாவே வந்திருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது ஒரு லோ பட்ஜெட் படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதினாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். படம் என்னமோ 2 மணி நேரம் தான், ஆனா பயங்கர ஸ்லோவா போகுது படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.